சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 1 கப் பால் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையை பால்லையே நல்லா வேக வைக்கணும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தால் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூட 10 முந்திரி பருப்பு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா 1/2 கிளாஸ் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை விழுது இதில் சேர்த்துடலாம். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா பேனில் ஒட்டாமல் தனியாக வரும். ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடு நல்லா ஆறதுக்கு முன்னாடி கட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பொட்டுக்கடலை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.